அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய கடன் சுமையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அது ஈஸியாக அடைவதற்குண்டான வழி கிடைக்கும். அதே போல் பணமும் உங்களுக்கு சேரும். முருகப்பெருமானுடைய அருளால் இனி உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வராது. அந்தளவுக்கு தாராளமாக பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு தைப்பூசம் முடிஞ்சது இல்லையா? இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நிறைய பேர் 48 நாட்கள் விரதம், 6 நாட்கள் விரதம், ஒரு நாள் விரதம் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இதுபோல் விரதம் இருந்திருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டிருந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த விரதத்தை மேற்கொண்டீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். 1000% உறுதியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கிறது குறித்து நம்மளுடைய சேனலில் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஃப்ரீ டைம் கிடைக்கிற போது பாருங்கள். அதில் எந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு இருந்தது, அவை தவிர வேறு என்னென்ன அறிகுறிகள் ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் தேதி, தை மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் திருமண தடை நீங்கவும், கடன் பிரச்சனை தீரவும், சொந்த வீடு அமையவும் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 2 நேரம் கொடுத்து அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ₹1 நாணயத்தை எடுத்து வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கடனும் தீரும் பணமும் சேரும்னு காலையிலேயே கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஏன்னா இது தை செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது 1:12 1:30 வரைக்கும் சொல்லியிருந்தேன். இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள், இந்த சமயத்தில் கூட இருக்கும். ஏன்னா 3:36 4:24 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோவில் பார்த்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி காசை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா போதும். எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலின்னா அதனுடைய லிங்கையும் கூட உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத பூஜை அறையில் நீங்கள் செய்கிற மாதிரி வரும். அதனால் வீட்டில் அசைவம் சமைச்சிருந்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே போல் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த 2 ரூல்ஸ் தான். அசைவம் செய்யலை, ஆனால் நான் பீரியட்ஸில் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் கணவர் குழந்தை இருக்காங்க, அவங்க நான் சொன்னால் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரி, என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 இது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை நேரத்தில் நம்ம கடன் தீர்வதற்கெல்லாம் ஒரு சில முயற்சிகள் எடுத்தோம். அதே போல் சொந்த வீடு அமைவதற்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சங்கும் போது அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஒரு 8 to 9ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இரவு 8 to 9 மணிக்கு நீங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. எந்த தீபம் ஏற்றினாலும் சரி, அது அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் ரெகுலராக ஏற்ற மாதிரி தீபமாக இருந்தாலும் சரி. கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு அமையணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க ஏதோ ஒரு தீபம் ஏற்றுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை விளக்கு கடியில் வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும். சரி, அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு. இப்போ நீங்கள் விளக்கு அடியில் எப்போவுமே தட்டு வச்சு தான் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது அந்த தட்டையே நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இல்லைனா 9ங்கிற எண்ணிக்கையில் கல்லுப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா 9ங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண். இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. அதனால் கல்லுப்பு 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுங்க. இது சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்காதீங்க. பரிகாரத்துக்குன்னு தனியாக வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புதுசாக ஏதாவது பாக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க.
ஸ்பூனால் நீங்கள் கல்லுப்பு எடுத்தாலும் உங்களுடைய வலது கையால் நல்லா அழுத்து பிடிச்சு அது பிறகு தான் நீங்கள் இந்த தட்டத்தில் வந்து போடணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது எண்ணி 9 மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது. நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரும்னே சொல்லலாம். அதாவது கஷ்டங்கள் அன்றைக்கி விரும்பிய வாழ்க்கையை வந்து அமைச்சு தரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவும் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ 9 மிளகு, 9 கல்லுப்பு, இவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தனியாக ஒரு தட்டு எடுத்தாலும் சரி, அதில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் வைக்கணும். இந்த விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சிவப்பு நிறத்தில் பஞ்சு திரி இருந்துச்சுன்னா அந்த திரியை பயன்படுத்தி இரவு 8 to 9க்கு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. சிவப்பு பஞ்சு திரி இல்லைங்கும் போது லைட்டாக அது கூட கொஞ்சம் குங்குமத்தையாவது இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அதனுடைய கலர் வந்து ஒயிட்டிலேருந்து ரெட்டாக வந்து மாறிடும். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டு தீபம் வந்து ஏற்றுங்க. இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய மந்திரம் எது வேணாலும் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா இந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லைனா ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு மந்திரம் சொல்லலாம். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே என்ன கோரிக்கையை நிறைவேறுவதற்காக இந்த தீபத்தை ஏற்றுனீங்களோ அதை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும், சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 8 to 9 இந்த 1 மணி நேரமுமே அந்த விளக்கு எரியற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த நல்லா குறைஞ்சிருக்கும் அல்லது நெய் வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு பூவின் காம்பை கொண்டு நீங்கள் இதை குளிர வச்சிடலாம். அதன் பிறகு நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சு முடித்த பிறகு இந்த கல்லுப்பு மிளகு இது ரெண்டும் இருக்குது பாருங்கள், இது ரெண்டையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா உப்பை நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுட்டு இந்த மிளகு டஸ்ட்பினில் கூட போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். ஆனால் எளிய முறையில் ஈஸியாகவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பல லட்சம் பேருக்கு கடன் பிரச்சனையை அடைக்க உதவிய ஒரு தீப முறைன்னு பார்க்கும்போது இந்த ஒரு தீபத்தை வந்து சொல்லலாம். அதனால் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் மறக்காமல் இன்றைய நாளில் இரவு 8 to 9 மணிக்கு இந்த ஒரு தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.